11வது வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில கூட நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். எவ்வளவோ காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அநேக எதிர்பார்ப்புகளோடு கூட நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். எதிர்பார்ப்பு இல்லாத மனிதனே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு படிக்கிற ஒரு பிள்ளை நன்றாக படித்து முடித்து எக்ஸாம் எழுதி நல்ல ரிசல்ட்டுக்காக அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு விவசாயி தன் நிலத்திலே விதையை விதைத்து ஒரு அறுவடைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு வேலைக்கு செல்லுகிற ஒரு நபர், அந்த வேலை எனக்கு கிடைக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவனுக்குள்ள இருக்கிறது. அதுபோல இன்றைக்கு அநேக மனிதர்கள் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறார்கள். தேவனை நம்பி இருக்கிறார்கள். தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு பதில் கிடைக்குமா? இன்றைக்கு இந்த காரியத்திலே ஒரு முடிவு உண்டாகுமா? இன்றைக்கு என் வாழ்க்கையிலே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல நான் உங்களுக்கு ஒரு முடிவை தரப்போகிறேன். நீங்கள் சோர்ந்து போகாதேங்கள், தளர்ந்து போகாதேங்கள், தவித்து போகாதேங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியத்துல முடிவு தருவார். வேலை ஸ்தலத்துல, ஊழியத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல பல பிரச்சனைகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறதா? பல நிந்தைகள் இருக்கிறதா? பல போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? பல நெருக்கடிகள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா? இதை நினைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா, இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வராதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவை தேவன் தரப்போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் இந்த நாளிலும் கூட காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு, முடிவுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் மேல நம்பிக்கையாய் விசுவாசத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் கைவிட மாட்டார். அது தீமைக்கு ஏதுவானதல்ல, நன்மைக்கு ஏதுவான முடிவை தந்து உங்க வாழ்க்கையை பலப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், கலக்கங்களை மாற்றி கண்ணீரை துடைத்து சந்தோஷத்தை காணும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் எதிர்பார்க்க காரியத்துல முடிவை கொடுக்கிற தேவன், எத்தனை பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய காரியத்துல ஒரு முடிவு வராதா? என் வாழ்க்கையில ஒரு முடிவு வராதா? என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராதா? இந்த காரியத்துல ஒரு முடிவு உண்டாகாதா? ஆண்டவரே, எதிர்பார்ப்புகள், ஆசைகள் அநேக கனவுகளோடு விருப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த முடிவை கொடும். தேங்கிக் கொண்டிருக்கிற காரியத்துல ஆண்டவரே முடிவை தேவன் கட்டளையிடும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.